வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்னைக்கு ஒரு சிவில் இன்ஜினியர் வடிவேல் ஐயா ஒருத்தர் இருக்காரு விருதுநகர்ல. அவரு இந்த ஒரு 2 குழந்தைகளோட ஃபோன்ல பேசினாரு. இன்னொரு அம்மாவோட கான்ஃபரன்ஸ் காலில் பேசினாரு. அதை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பிள்ளைகள் பயிற்சி முடிச்சு வர்றாங்க. இப்போ என்னென்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். இந்த தடவை தான் முதல்ல கான்ஃபரன்ஸ் காலில் இன்னொரு ஆளை கனெக்ட் பண்ணி அதோட எங்க பிள்ளைகள் பேசியிருக்காங்க. அதை என்னன்னு பார்ப்போம். அந்த குழந்தை பேர் சரி. இப்போ நீங்க எதையாச்சும் கேளுங்க. கேட்டுட்டு அப்புறம் நீங்க யாரையோ கான்ஃபரன்ஸ் காலில் கொடுக்க போறீங்க இல்லையா, அதை கனெக்ட் பண்ணிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத சொல்லுவாங்க. முதல்ல நீங்க பேசுங்க. இந்தம்மா ஒரு ஐயா அங்கே ஃபோனில் இருக்கார். வணக்கம் ஐயான்னு சொல்லிக்கா. அந்த ஐயா ஏதோ கேட்குறாங்க, சொல்லு. உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க சார். இப்போ நான் கான்ஃபரன்ஸ் கால்ல எடுக்கவா சார்? ஆமா, எடுங்க. இன்னொருத்தர் கனெக்ட் பண்றாரு அவங்க கூட, அவங்கள பத்தி சொல்லணும். ஆமா சரி, இவரு சொல்ல வேண்டாம். அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். சார், இப்போ ஒருத்தங்க லைன்ல இருக்காங்க, அவங்க பேர் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, சரி, அந்த ஐஸ்வர்யா கூட பேசுமா. ஓகே. என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க? அது சேலையா சுடிதாரா, அது எந்த மாதிரி? சுடிதார். சரி, ரைட். ஒன்று, அந்த அவங்க இருக்கிற இடத்துல அந்த வீடோ அந்த சுவரோ அங்கே உள்ள ஏதாச்சும் ஒரு கலர் சொல்லு. இல்லை அங்கே உள்ள பொருள்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லலாமா? சோபால உட்காந்துருக்காங்க. சோபாவில் உட்காந்துருக்காங்களா? அது என்ன கலர் சோபா? ப்ளூ. ப்ளூ கலர் சோபாவில் உட்காந்துருக்காங்க. வேறு அவங்களுக்கு முன்னாடி ஏதாச்சும் அங்கே வேறு பொருள்கள் எதுவும் தெரியுதா சோபா தவிர? கையில் ஃபோன் வச்சுருக்காங்க. முன்னாடி எந்த கையில்? வலது கையிலையா இடது கையிலையே? ஃபோன் எந்த கையில் தெரியுது? லெஃப்ட்ல தெரியுது. அவங்க இடது கையில் ஃபோன் வச்சுருக்காங்க. வேற என்ன தெரியுது அவங்க பக்கத்தில்? எதிர்த்து ஒரு டேபிள் மாதிரி என்னமோ தெரியுது. எதிர்த்தாப்புல ஒரு டேபிள். சரி, அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? 30லேருந்து 40க்குள்ள இருக்கும். ஒரு 30லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கும். சரி ஐயா, இப்போ இவங்கள கண்ணை திறக்கிறேன். அவங்கள விடுறீங்களா வீடியோ காலில்? ஐயா வடிவேலையா, அம்மா ஐஸ்வர்யா, உங்களுக்கு வணக்கம்மா. டைனமிக் பிரெயின் ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு வணக்கம் சொல்கிறோம். நாங்கள் விருதுநகர் டைனமிக் பிரெயின் ஸ்கூல்லேருந்து உங்கள் கூட பேசுகிறோம். நீங்கள் விருதுநகரில் இருக்கிறீங்க. எனக்கும் உங்களுக்கும் ஒரு 6 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு. நாங்கள் ஃபோனில் முதல்ல பேசணும். இப்போ நீங்கள் வீடியோ காலில் வந்திருக்கிறீங்க. இப்போ நம்ம கூட பேசுகிற ஒரு வடிவேலு, ஒரு சிவில் இன்ஜினியர். அவங்க கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தரை கான்ஃபரன்ஸ் காலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு லேடி, ஒரு 30லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இடது கையில் ஃபோன் இருக்குது. இது அவங்க முன்னால ஒரு டேபிள் மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. நீங்க பேசுங்கம்மா அந்த குழந்தை கூட. வணக்கம்மா. நீங்க ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்கம்மா. சரி, அந்த குழந்தை பேரு சரி. சரி, எதுவும் கேட்கணும்னா கேட்கலாம். சரி, சரி. இப்போ அவரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? நீங்க மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சார் வடிவேல் சார், அந்த அம்மாவை அந்த பையன் 9 முடிச்சு 10 பாஸ் பண்ணிட்டு +2 பாஸ் பண்ண பிறகு இப்போ கவர்மெண்ட் பரீட்சைகள் எழுதி வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை நிறைய ஹையர் ஸ்டடீஸ் அனுப்பி படிச்சு வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்களா, இதை கேட்க போறாங்களா? தம்பி
சரி இங்க பாருங்க. சரி, அந்த பையன் 9 படிக்கிறார். சர்வீஸ். அவர் +2 முடிச்சுட்டு அப்புறம் என்னென்ன படிப்பெல்லாம் படிச்சுட்டு யூபிஎஸ்சி பரீட்சை எழுதணும்னு நினைக்கிறாரு. அப்படி எழுதி கலெக்டரா போகணும்னு நினைக்கிறாரு. இல்ல இன்ஜினியரிங் சைடில் பரீட்சை அந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங் சைடில் போகலாமா? அவங்க அம்மா கேட்குறாங்க. 2 டவுட்டு. இந்த மாதிரி யூபிஎஸ்சி பரீட்சை எழுதி கலெக்டர் ஆயிடுவாரா, இல்லை இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரா போவாரா அண்ணா உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உன் மனசுல என்ன தோணுது? அந்த பையனையும் பார்த்துக்க, அவங்க அம்மாவையும் பார்த்துக்க. உனக்கு என்ன மனசுல தோணுதோ அதை அப்படியே சொல்லு. இன்ஜினியர் அடி போவாங்க. ஐயா, அவர் ஒரு இன்ஜினியரா போவாராம். ஒரு இன்ஜினியரா போவாருன்னு இந்த குழந்தைக்கு தோணுது மனசுல. இப்போ வடிவேல் ஐயா, நீங்க விருதுநகர்ல இருந்து கான்ஃபரன்ஸ் காலில் அந்த கோயில்பட்டியில் இருக்க அந்த அம்மாவோட கனெக்ட் பண்ணீங்க. இதுதான் முதல் தடவை எங்க பிள்ளைங்க கான்ஃபரன்ஸ் காலில் இன்னொரு எண்டில் உள்ள அவங்கள பத்தி பேசுறாங்க. அவங்க பையன் 9ஆவது படிச்சுக்கிட்டு இருக்கான். ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவர் கண்டிப்பா இன்ஜினியரிங் தான் போவாருன்னு அந்த குழந்தை சொல்லுது. அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு பதில் அந்த அம்மாவை சொல்லுங்க. அம்மா நீங்க பேசுங்கம்மா. ரெண்டுலயுமே எனக்கு அதாவது இன்ஜினியரிங் தான் போக போறோம். இன்ஜினியரிங் போயிட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, போகலான்னு ஒரு எண்ணமும் எங்களுக்கு இருந்தது. ரெண்டுல எது நடந்து முதல்ல இன்ஜினியரிங் நடந்துருமா? முதல்ல அந்த இன்ஜினியர் படிப்பு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பரீட்சை எழுதலாங்குது அந்த குழந்தை. ஆமா சார், அதுதான் சார் எங்களோட எண்ணமும். அதுதான் ஐஐடில சேர்ந்து இன்ஜினியரிங் முடிச்சு பேசிக்கா ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் சார். அந்த பேசிக் குவாலிஃபிகேஷனை நாங்க ஐஐடில எடுத்துட்டு அப்புறமா யூபிஎஸ்சி எழுதலாம் அப்படி ஒரு எண்ணத்துலதான் இருக்கோம். நாங்க இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறீங்க. அந்த குழந்தை உங்க பையன் ஐஐடில இன்ஜினியரிங் முடிச்சிட்டாருன்னு சொல்லுது. தேங்க்யூ சார், நன்றி சார். ஆமா, அந்த குழந்தைக்கு என்ன சொல்றீங்க? அந்த செரீனுக்கு என்ன சொல்றீங்க? ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் ஒரு குழப்பத்துல நடக்குமா நடக்கல, ஒரு குழப்பத்துல ஒண்ணு இருந்தோம். சரி, நடக்கும் போது பாத்துக்கிடலாம் அப்படி இருக்கும்போது உங்களோட இந்த வார்த்தைகள் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுது. இல்ல, உங்க பையன் 9 தான் படிக்கிறாரு. அந்த குழந்தை உங்க பையன் ஐஐடில இன்ஜினியரிங் முடிச்சுட்டாரு, அதுக்கப்புறம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுவாரு அண்ணு எதிர்காலத்தை இப்பவுமே சொல்லுது. ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலா குடும்பத்துல பார்த்தோம்னா நாங்க 2 பேரும் மட்டும்தான். நாங்க இப்பல இருந்து அந்த ஒரு விஷயத்தோட முயற்சியில தான் இப்பல இருந்தே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 2 வருஷமா அதுக்கான முயற்சியில தான் இருக்கோம். அது எங்களுக்கு கனவு. அது அப்பப்ப நாங்க நினைச்சு பார்த்துப்போம். நாங்க இன்ஜினியரிங் முடிக்கிற மாதிரியும் மாதிரியும் நாங்க அப்பப்ப நாங்க அதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கோம். இப்போ எங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தர் நீங்க முடிப்பீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து எங்களை வார்த்தை வரும்போது எங்களுக்கு மனநிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு சார். நல்லா இருப்பீங்கம்மா, சந்தோஷமா இருங்க. உங்க குழப்பம் தீர்ந்துருச்சு. ஒரே முடிவா இன்ஜினியரிங் முடிச்சுட்டாரு. இதுல யூபிஎஸ்சில என்ன பரீட்சை எழுதினாலும் அதை 100க்கு 100 பாஸ் பண்ணிட்டாரு. தெளிவா இருக்கு. நன்றிமா. வணக்கம். வடிவேல் சார், உங்களுக்கும் நன்றி, அந்த அம்மாவுக்கும் நன்றி. நீங்க விருதுநகர்ல எங்க இடத்துக்கும் உங்க இடத்துக்கும் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உங்க வீட்டுல இருக்கிறீங்க. அங்க இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கோயில்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை கான்ஃபரன்ஸ் காலில் கனெக்ட் பண்ணீங்க. எங்க பிள்ளைகள் சொன்ன ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்கு. அந்த அம்மா ஒரு குழப்ப நிலையில இருந்தாங்க, அந்த குழப்பம் சரியா போயிடுச்சு. உங்களுக்கு என்ன, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? செரீன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது செரீன் அவங்க மனநிலையை ஒருநிலைப்படுத்தி இந்த மாணவர் நிச்சயமாக ஐஐடில இன்ஜினியரிங் முடிச்சிருவாரு, அதன் பிறகு அந்த யூபிஎஸ் எக்ஸாமும் முடிச்சிருவாருன்னு கான்பிடண்டா சொல்லி இருக்கிறாங்க. அதுவே எங்க அவங்களுடைய ஒருநிலைப்படுத்துதல் ரொம்ப அழகு. எங்களுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை பேச்சு. முடிச்சிட்டாரு, ஐஐடில இன்ஜினியரிங் முடிச்சிட்டாரு, முடிப்பாருன்னு சொல்லல, முடிச்சிட்டாருன்னு சொல்லிருச்சு. அவங்க நம்பிக்கையை பன்மடங்கு அதிகப்படுத்திருச்சு.
சந்தோஷம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.